டுடே சமையல் சிம்பிள் அண்ட் டேஸ்டி கருவாடு தொக்கு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கருவாடை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் ஈஸியாக அதில் இருக்க மணல்லாம் கீழே வந்துடும். ஒரு 2 மினிட்ஸ் போதும். 2 மினிட்ஸ் வறுத்த கருவாடை இது மாதிரி தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் மணல் ஈஸியாக வெளியில் வந்துடும். 10 நிமிஷம் ஊறட்டும். அப்புறம் ஒரு 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில் எண்ணெய் விட்டு 4 வெங்காயம் 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கிக்கலாம். தாளித்து விட்டுடலாம். வெங்காயம் தக்காளியே இப்போ வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவாடை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். லைட்டாக தண்ணி தெளித்து வேக வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி கூட கருவாடு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் மிளகாய் பொடி, கொத்தமல்லி பொடி, கார குழம்பு பொடி, கொஞ்சமாக வெல்லம், சால்ட்டு, மஞ்சள் பொடி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ 1 டம்ளர் அளவு வாட்டர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி எடுத்தால் நமக்கு கருவாடு தொக்கு ரெடி ஆயிரும். டேஸ்டியான கருவாட்டு தொக்கு ரெடி ஆயிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.